بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் மிகச் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே எவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உட்புகுத்தப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட அனைத்து விடயங்களும் பித்அத்துக்கள், அந்த பித்அத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் நரகிற்கே கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபிகளால் இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்தியவனாக குதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடையவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையவும் மிக முக்கியமான ஒரு கட்டளையை உரிய முறையிலே உரிய நேரத்திலே நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய எண்ணத்துக்கேற்ற கூலியை தந்தருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்கு வருகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் முன்னேற்ற பாதையில் எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது என்றால், நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து ஆரம்ப காலங்களில் பல நூறு மக்கள் ஒன்றாக சேர்ந்து செய்த வேலைகளை இன்று ஒரு சில நிமிடங்களில் ஒரு மிஷினால் செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. பல நாட்களாக பயணம் மேற்கொண்டு ஒரு இடத்தை அடைய வேண்டிய தூரமான இடங்களை இன்று ஒரு சில நிமிடங்களிலே விமானங்களிலையும் ஹெலிகாப்டர்களையும் போய் இறங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு காலங்கள் முன்னேறுகிறது. ஒரு காலத்திலே மனிதர்களுக்கு வருகின்ற நோய்களை குணப்படுத்த முடியாமல் எத்தனையோ பேர் நோயின் காரணமாக இறந்து போனார்கள். ஆனால் இன்றைக்கு விதவிதமான நோய்கள் எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அதுக்கேற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டுகளும் இன்றைக்கு வந்து நிரம்பி வழிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம். அப்படி இருந்தாலும் காலங்கள் முன்னேற முன்னேற எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்து மனித வாழ்க்கை இலகுவாக மாறினாலும், மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றங்களை அடைந்தாலும், எல்லா விதமான நோய்களிலிருந்து அவன் பாதுகாப்பாக வாழ்ந்தாலும், அவனால் தப்ப முடியாத ஒன்றும் அதே நேரத்தில் யாரை பார்த்தும் சவால் போட முடியாத ஒன்றுமாக இருக்குமாக இருந்தால் அதுதான் நானும் நீங்களும் கண்டிப்பாக அனுபவிக்க போகின்ற ஒன்றாக இந்த மௌத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு திக்ர ஹாதிமில் லத்தாத். எல்லா மக்களையும் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், ஆசைகள், பாசங்கள் எல்லாத்தையும் அடியோடு தகர்க்கக்கூடிய இந்த மௌத்தை ஞாபகப்படுத்துவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, மௌத்துடைய ஞாபகத்தோடு வாழ வேண்டும், மௌத்தை ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பது ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்துவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில மௌத்த நினைக்கிறோமா, பகல்லையும் மௌத்த நினைக்கணும், இரவிலையும் மௌத்த நினைக்கணும், வீட்டில் இருக்கிற நேரத்திலையும் மௌத்துடைய ஞாபகம் வர வேண்டும், கடைகளுக்கு போய் வியாபாரம் செய்கின்ற நேரத்தில் ஞாபகம் வர வேண்டும், ஒரு மனிதனோடு கதைத்துக் கொண்டிருக்கிற நேரம், ஒரு பயணத்தில் இருக்கிற நேரம், விளையாடுகின்ற நேரம், எல்லா நேரத்திலையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் மௌத்துடைய ஞாபகத்தோடு தான் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போன வருஷம் ரமதானுடைய காலங்களில் எங்களோடு ஒன்றாக இருந்து நோன்பு பிடித்தவர், கியாமுல் லைல் தொழுகையில் தொழுதவர், இந்த வருஷம் ரமதானுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி இந்த வருடம் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடிப்பதற்காக வேண்டி பிறை தென்படுமோன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறை தென்பட்டது ரமதானுடைய மாதத்திலே நோன்பை ஆரம்பித்தவர்கள். முதலாவது நோன்பை நோற்றார்கள், 2-3 தொடர்ச்சியாக நோன்பை நோற்று 25, 27 நோன்பையும் நோற்றார்கள். ஷவ்வாலுடைய பிறை எப்ப தென்படும்? பெருநாளுக்காக ஆடை வாங்கினார்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கினார்கள், பிள்ளைகளோடு சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவதற்காக தயாராக இருந்தவர்கள் எத்தனை பேர்! அன்புக்குரிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்தை அடைவதற்கு முன்னாடி மௌத்தா போயிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையை நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்தில் மௌத்தை ஞாபகித்துக் கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொல்லணும்? மௌத்தை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துவதை கூட்டிக் கொள்ளுங்க, எல்லா சந்தர்ப்பத்திலும் மௌத்துடைய சிந்தனையில் வாழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பாவங்கள் நிரம்பி காணப்படுகின்றன. வியாபாரத்தை எடுத்துக்கொண்டால் வியாபாரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு மோசடிகள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் வியாபாரத்தில் நடக்குது. குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் குடும்பத்தை பிரிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் இருப்பார்கள், நண்பர்களை பிரித்து ஊரை 2-3ஆக பிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருப்பார்கள், சமுதாயத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பார்கள், மக்களுக்கு கடன் எடுத்தால் கடனை திருப்பி கொடுக்காமல் கண்ட மாதிரி முழு சமுதாயத்துக்கும் முழு பணக்காரர்களுக்கும் கடன் வைத்து தெரியக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இந்த பாவங்கள் எல்லாம் அதிகமாகுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? சமுதாயத்தில் பாவங்கள் கூடுவதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? வியாபாரத்திலே மனிதர்கள் மோசடி செய்வதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? அவங்க யாருடைய உள்ளத்திலையும் மௌத்தை பற்றிய பயம் இல்லை, மௌத்துடைய சிந்தனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு உண்மையான முஸ்லிமுடைய உள்ளத்திலே மௌத்தை பற்றிய பயம் இருந்தால் வியாபாரத்திலே ஒரு மனிதனுக்கு ஏமாற்றம் செய்கின்ற நேரத்தில் மனசு உறுத்தி கொண்டே இருக்கும். நான் இப்பொழுது மௌத்தானால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? நான் இவ்வளவு பெரிய துரோகம் செய்கிறேன். குடும்பத்தை மூட்டி விட்டு பிரிக்கின்றவர்கள் மௌத்துடைய சிந்தனை இருந்தால் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். சமுதாயத்தை 2ஆக கீறி கிழிக்கக்கூடியவர்கள் மௌத்துடைய சிந்தனை இருந்தால் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். இஸ்லாத்திலே பெரிய பெரிய பாவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொன்ன பாவங்கள் நிறைய இருக்கிறது. மதுபானம் குடிக்கிறது பாவம், விபச்சாரம் செய்வது பாவம், களவெடுப்பது பாவம், பொய் சொல்வது பாவம், கொலை செய்வது பாவம், வட்டி எடுப்பது பாவம். இந்த எல்லா பாவங்களை பற்றியும் ஒரு மனிதன் தெரிஞ்சு போனது பாவத்தை செய்யலாம் பாருங்க. என்ன காரணம் தெரியுமா? மௌத்தை பற்றிய பயம் இல்லை, கபருடைய வாழ்க்கையை பற்றிய பயம் இல்லை. ஜனாசாக்களை கலந்து கொள்கிற நேரத்தில் கபரை பார்த்தவருடைய உள்ளம் இன்னும் மாறவில்லை என்று அர்த்தம். சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்கிற நேரத்திலே புகாரியில் வரக்கூடிய செய்தி, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்படும், நரகத்தை பற்றி சொல்லப்படும், எல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் சும்மாதான் இருப்பார்கள். ஆனால் கபருக்கு முன்னாடி போய் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் நின்றார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? தன்னுடைய தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், நீங்கள் கேட்ட செய்தியாக இருந்தாலும் மௌத்துடைய சப்ஜெக்ட் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை குறைத்துக் கொள்ளலாம். இந்த நிமிஷம் எனக்கு மௌத்து வந்தாலும் நான் தயார், எந்த ஊரில் நான் அடக்கப்பட்டாலும் தயார், எந்த நிலைமையில் நான் மௌத்தானாலும் தயார் என்ற அளவுக்கு ஒவ்வொரு முஸ்லிம்களும் வாழ வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இதா வகஃப அலா கபரின், கபருக்கு முன்னாடி நிற்பாங்கன்னா எபுக்கி ஹத்தா யபுல்ல லிஹியதஹு, தன்னுடைய தாடி நனைகின்ற அளவுக்கு அழுவார்கள். அவரிடத்தில் கேட்பாங்க சஹாபாக்கள், உஸ்மான் இப்னு அஃபானே, சுவர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் நரகத்தை பற்றி சொல்லப்பட்டால் வலா தபுக்கி, நீங்க அழாம இருக்கிறீங்க, ஆனால் கபருக்கு போய் முன்னாடி நின்னீங்கன்னா, கபருக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அழுகிறீங்களே, என்ன காரணம்னு கேட்கிறார்கள். அப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அழகான வார்த்தையை பாருங்க, உணர்வை தூண்டக்கூடிய வார்த்தையை பாருங்கள்.
மௌத்துடைய சிந்தனையை எடுத்து காட்டக்கூடிய வார்த்தையை பாருங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்னல் கபர அவ்வலு மனாசில் ஆகிரா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமை வாழ்க்கையில் முதலாவது வீடு இந்த கபருடைய வாழ்க்கை. فإن نجا منه فما بعده أيسر منه. இந்த கபருடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டால் அதுக்கு பின்னாடி எல்லாம் சிம்பிள். ஆனால் வஇல்லம் யன்ஜு மின்ஹு, இந்த முதலாவது வாழ்க்கையாக கபருடைய வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை என்றிருந்தால் ஃபமா பஅதஹு அஸத்து மின்ஹு, அதுக்கு பின்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று கபரை கண்டா அழுவதற்குரிய காரணத்தை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்ப காலங்களிலே கபறுகளை போய் ஜியாரத்து செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தார்கள். பிறகு அந்த தடை நீக்கப்படுகிறது. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தோழர்களே, குன்து நஹைதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபறுகளை போய் ஜியாரத் செய்வதை, கபறுகளை போய் சந்தித்து வருவதை நான் தடுத்திருந்தேன். ஆனா இப்ப அந்த தடையெல்லாம் கிடையாது. ஃபஸூருஹா, கபறுகளை போய் நீங்க தரிசிச்சுட்டு வாங்க. ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆகிரா, காரணத்தை சொல்றாங்க. நீங்க கபரை போய் பார்க்கிற நேரத்துல, மையமாடிக்குள்ள போய் துஆ ஓதுற நேரத்துல, ஜனாசாக்களில் கலந்து கொள்கிற நேரத்தில் மறுமையுடைய சிந்தனை உங்களுக்கு வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல ஜியாரத் செய்யறா பெரிய ஒரு விஷயமா பாக்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜியாரத்துக்குரிய அர்த்தம் தெரியாது. சமுதாயத்தில் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம ஜியாரத்துக்கு போறோம், அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு மேலாடி கட்டி பச்சை புடவை எல்லாம் மூடி அதுக்கு வருஷத்துக்கு வருஷம் மாதத்துக்கு மாதம் அங்க போய் வணங்குறது, இது சுத்தமான ஹராம். இது சிறுக்குல ஒன்று போய் சேர்க்கக்கூடிய விஷயம். அரபிக்குல ஜியாரத்து என்ன அர்த்தம் தெரியுமா? தரிசித்தல், சந்தித்தல் அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கடமை ஜியாரத்துல் குபூர், மையவாடிகளுக்கு போகணும். அங்க போனா ஓதக்கூடிய துஆ இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன், கபருடைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவருக்கும் சலாம் உண்டாகட்டும். வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிகூன், நாங்கள் உங்களோட வந்து சேரத்தா இருக்கிறோம். அஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் ஆஃபியா, எனக்கும் உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேட்கிறேன் என்ற அருமையான துஆவை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அங்க போனா கபரை பத்தி பார்த்தா மறுமையுடைய சிந்தனை தானாக வரும். சகோதரர்களே, யாரெல்லாம் மையவாடிக்கு போகாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மையத்தோடு சம்பந்தப்படாமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் மௌத்துடைய சிந்தனையோடு இல்லாமல் இருக்கிறாங்களோ, இவங்க தான் பாவம் செய்வாங்க, இவங்க தான் துரோகம் செய்வாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்க, வட்டியிலிருந்து கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, விபச்சாரத்திலிருந்து கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னின்ன பாவங்களை கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு தீர்ப்பு என்ன தெரியுமா? கஷ்டம் என்று சொல்றீங்க தானே, ஊரில் நடக்கிற எந்த ஜனாசாவாக இருந்தாலும் ஜனாசாவை பின்துயர்ந்து அடக்கம் செய்யும் வரைக்கும் கபரை பார்த்து விட்டு வாருங்கள். தொடர்ந்து ஒரு 4-5 ஜனாசாக்களுக்கு போய் வருகின்ற நேரத்தில் தானாக அந்த பாவம் நீக்கும். ஏன் தெரியுமா? ஒருத்தனுக்கு கபருடைய பயம் வர வேண்டும், கபருடைய நிலைமையை பத்தி கண்ணால பார்க்கணும். இதே இடத்தில் நான் இருந்திருந்தா என்னுடைய நிலைமை என்ன என்பதை அவனுடைய உள்ளத்தால் சிந்திக்கணும். அப்ப பயம் வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு கபர் என்று சொல்ல சாதாரண ஒரு இடம் கிடையாது. நம்ம எல்லாரும் போகத்தான் போறோம். அதை நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, அதை நினைச்சா கவலையா தான் இருக்குது. இவ்வளவு சுவண்டியான வாழ்க்கை, உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த மண்ணுக்குள்ள நம்ம போவோமா? பெருநாள் தொழுகைக்கு கிரவுண்டுக்கு வாங்கன்னு சொன்னா அந்த கிரவுண்ட்ல கொஞ்சம் திடல்ல தொழுகிற நேரத்துல நம்ம உடுத்திருக்கிற ஆடையில கொஞ்சம் ஊத்தப்பட்டாலே நம்ம ஏசுறோம், யாரப்பா பாய் போட்டீங்க, ஒழுங்கா சுத்தம் செய்யலையா, சேருபட்டாலே நம்ம கத்தத்துக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஆனா சகோதரர்களே, நம்ம எல்லாரும் போற வீடு என்ன தெரியுமா? நிலத்துல மண், மேலுக்கால மண், வலது பக்கம் மண், இடது பக்கம் மண், முன்னாடி பின்னாடி நீங்க எந்த பக்கம் தன்னை திறந்து பார்த்தாலும் மண் விளங்குகின்ற வீடு. ஏழைக்கு பணக்காரனுக்கு வித்தியாசம் இல்லாத வீடு அந்த கபர். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த கபறுகளை போய் பார்த்தா எங்களோட உள்ள முழுகணும். இன்னைக்கு தர்கா நகர்ல எப்படி மையத்தை அடுக்கிறாங்க நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சில சகோதரர்கள் தர்கா நகர்ல மட்டும்தான் மையத்தை எடுக்கிறத பார்த்திருப்பீங்க. இல்ல, இலங்கை நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வித்தியாசமாக நடக்கிறார்கள். போய் பாருங்கள், பயம் வரும் சகோதரர்களே. நம்ம ஊர்ல பொதுவாக கொஞ்சம் அகலமாக கபரை தோண்டுவாங்க இல்லையா, பலகை அடுக்குவார்கள், மேலான ஒரு பாய போடுவாங்க, மண்ணை போட்டு போயிடுவாங்க. இப்படிதான் சாதாரண அடக்கிறது. ஆனால் சகோதரர், இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட அடக்கம் செய்வதற்குரிய 2 முறை இருக்குது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளை போய் பாருங்க, மஸ்ஜித் நபவிக்கு பின்னாடி பக்கி என்ற அந்த மையவாடி இருக்கிறது. அங்க போனா சில நேரம் ஆல்ரெடி கபர் தோண்டி வச்சிருப்பாங்க, நம்ம தூக்கிட்டு பார்த்துட்டு வரலாம். அதுக்கு நாம் போனா நீங்க போன அல்லாஹு ஆலம். அங்கெல்லாம் எப்படி அடக்கிறது? பெரிய ஒரு குழியை தோண்டுவாங்க, பெண்ணாம்படி ஒரு குழியை தோண்டி
பக்கத்துல அந்த மையத்துல சைஸுக்கு ஏத்த மாதிரி அப்படியே அந்த சுவரை குடைவார்கள். சுவரை குடைஞ்சி அந்த ஜனாசாவை சுவரோடு சாத்தி வச்சு சில செங்கல் வைப்பார்கள், அல்லது பலகையால வச்சு பெரிய குழிக்கு தான் மண்ணை போடுவார்கள். அப்ப இருட்டா இருக்கும், கையை கூட உசுப்பு ஏதாவது. இன்னைக்கு நம்ம அடக்கிற கபர் எப்படி இருக்குது, ஒருத்தருக்கு எழுப்பி உட்காரலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், வலது பக்கம் இடது பக்கம் பெறலாம். ஆனா சவுதி அரேபியாவில் எப்படி அடக்கம் செய்யறாங்க தெரியுமா, அந்த ஜனாசா வச்சு அப்படியே வச்சு ஒட்டுற மாதிரி அந்த சுவத்தோட அப்படி சாத்தி ஒட்டியாச்சு, உசும்ப திரும்ப கூட இல்லாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே மாதிரி காலியிலே நாவின்னை என்ற பிரதேசத்திலே போய் பாருங்கள் எப்படி ஜனாசா அடக்கிறார்கள். அந்த பெட்டி வடிவிலே ஜனாசாவை வைத்து விட்டு அந்த ஏரியாவில் கூடுதலாக மூங்கில் மரம் இருக்குது. அந்த மூங்கில் கட்டைகளை துண்டு துண்டாக வெட்டி குறுக்காக அடுக்கி வைப்பார்கள். அப்ப முக்கோண வடிவில் அங்கு அடக்கம் செய்யப்படுகிறது, தப்பு கிடையாது. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா, இவைகளை போய் பார்த்தீங்கன்னா கொழும்புல எப்படி எடுக்கிறாங்க, கதவு மாதிரி பெரிய ஒன்று அடிச்சாச்சு, மையத்தை வச்சிங்கன்னா ஒரே அடிக்கு அந்த கதவை போட்டாச்சு, மேலால பாய், அதுக்கு மேலால மண்ணை போட்டு போயிடுவாங்க. நம்ம ஒவ்வொரு துண்டு துண்டாக தான் பலகை போடுவாங்க. அப்ப நம்ம மையத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால சொல்கிறேன், கபறுகளுக்கு போங்க. கபறுகளை போய் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சில ஜனாசாவுக்கு போனாங்கன்னா பின்னாடி நிற்பாங்க, கபரை போய் பார்க்க மாட்டார்கள். கண்ணை போட்டு பாருங்க அந்த கபர் எப்படி இருக்குது. சில நேரம் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு முன்னாடி நம்மட கால்கள் பட்ட அந்த கபர் இடியுது. பாப்போமா, ஜனாசா மையவாடிகளுக்கு போனா ஒரு ஜனாசையை அடக்கம் செய்வதற்காக போகிறோம், எப்பவோ அடக்கின ஜனாசா இடிஞ்சு விழுந்திருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, சில மையவாடிகளை டேட் போடுவாங்க. கொழும்பு போன்ற நிறைய மக்கள் வாழ்ற இடத்துல டேட் போடுவார்கள். ஏன் தெரியுமா, அவங்க ஒரு டார்கெட் வச்சிருக்கிறாங்க, ஒரு வருஷம் அல்லது 6 மாசம். அதுல எல்லாம் ஃபிளட் பண்ணியாச்சு. பாப்பா இருப்பாரு, உம்மா இருப்பாங்க, உம்மா பாப்பா எல்லாரும் யார் இருந்தாலும் அப்படியே ஃபிளட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதர் எல்லாம் உக்கி போயிடும். அஜபு தனம் என்று சொல்லக்கூடிய பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முள்ளு துண்டு மட்டும் தான் பேலன்ஸ் ஆகும், அடுத்த எல்லாம் க்ளோஸ், மண்ணோட மண்ணா போயிடும். நானும் தான், நீங்க எல்லாரும் போயிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க, ஒரு உடல் இறந்து போய் நிலத்தில் அடக்கம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, முதல் நாள் அவன் எது வீக் ஆகும், 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் வர நேரத்தில், அன்புக்குரிய சகோதரர்கள், ஒரு கிழமை 2 கிழமை 3 கிழமை போற நேரத்தில் உடம்பை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்பை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது அப்படியே மண்ணோட மண்ணா தெரிச்சு அழுவி அப்படியே போயிடும். அது ஒண்ணுல நமக்கு வேலை இல்லை. எங்க உடம்பு எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ரெடி ஆகுனதுக்கு தெரியுமா, நம்ம இந்த உலகத்துல சரியான முறையில் அமல் செய்து குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டால், நீங்க எந்த நாட்டில மௌத்தானாலும், எந்த ஊர்ல நம்ம அடக்கம் செஞ்சாலும், எப்படியாப்பட்ட கபரிலே அடக்கம் செஞ்சாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. பெரிய குழியில் அடக்கம் செய்யுங்க, சின்ன குழியில் அடக்கம் செய்யுங்க, எந்த இடத்துல அடக்கம் செஞ்சாலும் ரசூல் என்ன சொல்றாங்க, நல்லவர்களாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கம் காட்டப்படும். அதே மாதிரி புதிய மாப்பிள்ளை தூங்குற மாதிரி தூங்கி கொண்டிருப்பாரு, கபூர்ல எந்த ஒரு ஜாலி டிஸ்டர்பும் இருக்காது, இந்த நல்ல வாழ்க்கை கிடைக்குது. ஆனா பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, மார்க்கத்துக்கு முரணாக வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம மௌத்தா போனோம்டா பெண்ணாமரிய விசாலமான குழிக்குள்ள மடக்கினாலும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல தடுமாறுகிற நேரத்திலே அந்த கபருக்கு உத்தரவு போடப்படும், இந்த அடியானை நெருக்குன்னு உத்தரவு போடப்படும். அப்பொழுது அந்த கபருடைய 2 சுவர்களும் அந்த அடியானை எந்த அளவுக்கு நெருக்கும் தெரியுமா சகோதரர்களே, பிரஸ்ட் மூல் இந்த வலது பக்கம் இருக்குது, லெஃப்ட் சைட்லயும் இருக்குது. அப்ப ரைட்ல இருக்கிற பிரஸ்ட் மூல் லெஃப்ட்ல இருக்கிற பிரஸ்ட் மூல் ஒன்றோடு கொழுகி கொள்ற அளவுக்கு நொறுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா, இந்த வாழ்க்கையில யாருக்கும் தப்பேல. இப்ப நம்ம ஒரு இடத்தை பத்தி சொல்றோம், அந்த இடம் சரியான டேஞ்சர், போனா கவனமா தான் போகணும்னு சொன்னா கொஞ்சம் பேர் பயந்துருவாங்க, கொஞ்சம் பேர் கேட்க போய் முடிவெடுத்துருவாங்க, நான் அந்த இடத்துல ட்ரிப் போக மாட்டேன், நீங்க போறதா போயிட்டு வாங்க, நான் வர மாட்டேன், அப்படி அந்த இடத்துக்கு போகாம நிக்கலாம். ஆனால் கபருடைய பயத்தை பத்தி சொல்லப்படுகிற நேரத்தில், கபருடைய வாழ்க்கையை பத்தி சொல்லப்படுகிற நேரத்தில் யாருக்கும் உள்ளத்துல முடிவெடுக்க இயலாது, நான் தான் போக மாட்டேன், யாருக்கும் முடிவெடுக்க இயலாது, போய்த்தான் ஆகணும். நீங்க விரும்பினோ விரும்பலையோ, நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, டைமுக்கு அந்த டைம் வந்து விட்டால் நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். நேரம் வந்து விட்டால் ஒரு கணப்பொழுது முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது, போய் சேர்ந்து ஆக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு ஜனாசாவை 3 விடயங்கள் பின்துயர்ந்து வரும் என்று சொன்னார்கள். நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஹதீஸ். எப்படி சொல்றாங்க, ஜனாசாவுடைய குடும்பத்தார்கள் அந்த ஜனாசாவை பின்துயர்ந்து வருவார்கள், ஜனாசாவுடைய சொத்துக்கள் வரும், அந்த ஜனாசா செய்த அமல்கள் வரும்.
மூன்று விடயங்கள் அந்த ஜனாசாவை பின்துயர்ந்து வரும். அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாடி குடும்பத்தார்களும் போய்விடுவார்கள். அந்த ஜனாசாவுடைய சொத்துக்களையும் மக்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அவரோடு அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நிற்க போகிறது தெரியுமா? அவ்வளவு காலம் தொழுத தொழுகை, நோற்று நோன்புகள், செய்த தர்மங்கள், நல்ல அமல்கள் மாத்திரம் அவரோடு தங்க போகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் திட்ட தெளிவாக தெரியும், இது சிறுக்குன்னு நல்லா தெரியும், இது பிதஅத்துன்னு நல்லா தெரியும், தொழுகைக்கு பின்னால கூட்டுத்துவா ஓதுறது பிதஅத்துன்னு நல்லா தெரியும், கந்தூரிகளுக்கு போறது கூடாதுன்னு நல்லா தெரியும், கத்தம் கொடுக்கறது பிதஅத்துன்னு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் ஏதாவது நினைச்சிருவாங்க இல்லையா? குடும்பத்துல பிரச்சனை வந்துடும் இல்லையா? ஏன்னா நானோட வீட்டுல நடக்குது, என்ன சாட்சி வீட்டுல நடக்குது, என்ன ஃபேமிலியில நடக்குது, போகலண்டா அவங்க கோவிச்சுக்கிருவாங்க. மக்களுடைய திருப்திக்காக வேண்டி யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன் தோழர்களே, அவங்க யாரும் வரமாட்டாங்க. நானோ நீங்களோ மௌத்தானால் குடும்பம் எல்லாரும் அழுவார்கள், அதுல சந்தேகம் இல்லை. குடும்பத்தார்களுக்கு கவலை இருக்கும், குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்து கவலை இருக்கும், அழுவார்கள், புலம்புவார்கள், கபரு வரைக்கும் அழுதழுது வருவார்கள். அடக்கம் செஞ்சதற்கு பின்னாடி அந்த இடத்தில் நிற்பார்கள். மாலை 5 மணி 6 மணி ஆகிற நேரத்தில் மகரிபுடைய நேரமாகும், இருட்டாக ஆரம்பிக்கும். உங்களை பார்த்து அழுதவங்க யாரும் நான் இன்றைக்கு இவரோட இரவு நேரத்தில் இன்றைக்கு நைட் முழுமையாக இந்த கபர் அடியில் நிற்க போகிறேன்னு சொல்றதுக்கு தைரியம் யாருக்கும் வராது. கபர் அடியிலிருந்து ஓடி வந்துருவார்கள். இதான் நிலைமை. நீங்க மௌத்தா போன ஒரு 3 நாளைக்கு உங்களை பத்தி பேசுவாங்க, ஒரு மாதத்துக்கு பேசுவார்கள், கூடின ஒரு 6 மாதத்துக்கு பேசுவாங்க. அதுக்கு போறவங்களை பத்தி பேசுறதுக்கோ கணக்கெடுக்கிறதுக்கோ யாருமே இல்லை. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, அப்ப உங்களுக்கு மக்கள் திருப்தி முக்கியமா, கபருடைய வாழ்க்கையில் வெற்றி முக்கியமான்னு கேட்கிறேன். உங்களுக்கு மக்கள் திருப்தி முக்கியமா, அல்லாஹ்வுடைய திருப்தி முக்கியமான்னு கேட்கிறேன். முடிவெடுங்கள். நான் மௌத்தாக போகிறேன். மௌத்துக்கு முன்னாடி சிறுக்கில இருந்து கலண்டு, விதயத்தில இருந்து கலண்டு, அனாச்சாரத்தில இருந்து கலண்டு, வட்டியில இருந்து கலண்டு, விபச்சாரத்தில இருந்து கலண்டு, எனக்கு எல்லா பாவங்களிலிருந்தும் கலண்டு இப்ப மௌத்தாவதுக்கு நான் ரெடி. கையை தூக்குங்கன்னா அப்படி சாரி சாரியாக தூக்குற அளவுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மௌத்தை பற்றி சொல்ற நேரத்தில் சகோதரர்களே, யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறீங்களோ, லட்சக்கணக்கு கடன் எடுத்திருப்பீர்கள், கொடுக்கிற நேரத்திலே அவனுக்கு சாத்தணும் ஐயாயிரம் எடுத்திருப்பீங்க, அல்லது எடுத்ததுக்கு பின்னாடி மனசு மாறி இருக்கும், அவனுக்கு நான் கொடுக்குறேன்ல, மௌத்தா போன ஹலால் சொல்லிட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஃப்சுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி. ஒரு முஃமினுடைய ரூஹ், ஒரு முஃமினுடைய நஃப்ஸ் கடனோடு கொழுகப்பட்டிருக்கும். நீங்க கடன் கொடுக்க இருக்கிற நேரத்தில் நீங்க மௌத்தா போகணும்னு வச்சுக்கோங்க, அந்த மரணத்துக்கு நிம்மதி இருக்காது. ஏன்? கடனை கொடுத்து முடிக்கும் வரைக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்தா யுக்பா அன்ஹு, கடனை கொடுத்து முடியும் வரைக்கும் அவன் ரூஹுக்கு நிம்மதி இல்லை, கொழுகப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஹதீஸ் வருகிறது. எனவே சகோதரர்களே, நம்ம கடன் எடுக்கிற நேரத்தில் யோசிச்சு எடுக்கணும். நான் இந்த அமௌண்ட் இவங்ககிட்ட எடுக்கிறேன், திருப்பி கொடுக்கறதுக்கு என்னால முடியுமா? அல்லது நான் மௌத்தா போன என் மனைவி கொடுப்பாவா, என்ன வாரிசுகள் கொடுப்பாருங்களா, என்னிடம் கொடுக்கறதுக்கு சொத்து இருக்கிறதா? அட்லீஸ்ட் தப்பி தவிர மௌத்தா போன்னு வச்சுக்கோங்க, மௌத்தானாலும் எனக்கு சொந்தமான ஊடு இருக்குது, காணி இருக்குது, வித்து கூட அந்த கடனை கொடுத்துடலாம் என்ற நிலைப்பாடு இருந்தா மட்டும் லட்சத்துல போய் கை வைங்க. உங்களால கொடுக்க ஏனாயா, அதை உங்களுக்கு சுமக்க முடியலையா, குடும்பத்துக்கு பாரமாக வச்சுட்டு போயிடாதீங்க. மௌத்தானாலும் உங்களை திட்டுவார்கள் சகோதரர்களே, மௌத்தானாலும் திட்டுவார்கள். இன்னைக்கு நடக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். வாங்க சொல்லப்பட்டால் பள்ளியை நோக்கி வாருங்கள், மார்க்க நிகழ்ச்சியாக வந்து உட்கார்ந்து படியுங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். மக்களே, உங்களை இந்த உலகத்துடைய பொருளாதாரங்கள், செல்வங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு உங்களை பிஸியாகி கொண்டு போகிறது, உங்களை பராங்காக்கி கொண்டு போகிறது. எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபறுகளை சந்திக்கும் வரைக்கும் தான் இந்த உலக இன்பங்கள், உலக சொத்து செல்வங்கள் எல்லாம் உங்களை பராங்காக்கி கொண்டு போகிறது. அன்புக்குரிய சகோதரர், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கு ஆளக்கானம் என்னன்னு கேட்டா கொஞ்சம் பிஸி, கடையில பிஸி, அல்லது வீட்டுல பிஸி, அல்லது அந்த பிசினஸ்ல பிஸின்னு சொல்லுவார்கள். எந்த ஒன்றுக்கும் கேட்டா பிஸின்னு தான் காரணம் சொல்றாங்க, உலகத்துடைய காரணத்தை காட்டுகிறார்கள். மௌத்து வந்தா சொல்லலாமா? மௌத்துடைய நேரம் வந்து எனக்கு பிஸி, நீ பிறகுவான்னு சொல்லலாமா? மலக்குள் மௌத்தை பார்த்து ஒண்ணு முடியாது. உங்களை போற டேட்டை, உங்களை கொண்டு வந்து அடக்கம் செய்யற டைமை கூட உங்களால சுயமாக டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்க இயலாது. உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்க மௌத்தா போனால் ஊர் மக்கள் உங்களை வலதுக்கு பிறட்டினா நீங்க பெறலணும், இடதுக்கு பிறட்டினா நீங்க பெறலணும், தூக்கினா நீங்க அப்படி தானாக போகணும். உங்க ஊர் மக்கள் தான் உங்களுக்கு நேரம் குறிப்பார்கள். வீட்டுல நீங்க நிற்பீங்க தானே, நீங்க மௌத்து அசருக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு அடக்கம் செய்யறது உங்கள்கிட்ட விருப்பம் கேட்க மாட்டாங்க. அந்த உரிமை உங்களுக்கு இல்ல. எல்லா மக்களும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். 4:30 மணிக்கு குழிக்குள் அடக்கம் செஞ்சு ஆகணும், நீங்க போய்தான் ஆகணும்.
நீங்க பெரிய பணத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். அன்பார்ந்த சகோதரர், ஒன்றை சொல்கிறேன், ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் வாகனம் வாங்க வேண்டும், ஒரு ஊடு 2 ஊடாக பெருகணும், ஒரு கடை 3-4 கடையாக வரணும், நான் இந்த ஊரிலே பணக்காரனாக வாழணும் என்பதற்காக வேண்டி வட்டியிலே போய் கை வைத்துன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வாகனம் இருக்கிறது, அந்த வாகனத்தை இன்னொரு வாகனம் பினான்ஸுக்கு எடுத்தாச்சு, இன்னொரு வாகனம் பினான்ஸுக்கு எடுத்தாச்சு, எல்லாம் இருக்கிற நேரத்தில் அன்புக்குரிய கொஞ்சம் முன்னுக்கு வந்து உட்காருங்க, பின்னாடி வரக்கூடிய இடம் இல்லை. பினான்ஸுக்கு எடுத்து எடுத்து வாகனத்தை நிறைச்சல் வச்சுக்கோங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, நீங்க மௌத்தா போறீங்க. மௌத்தா போனா நீங்க கபருக்கு சும்மா போயிருந்துருவீங்க. உங்களோட வராசத்து தான் அந்த பினான்ஸுக்கு எடுத்த வாகனத்தை அவர்கள் தனக்கு சொத்தாக மாற்றுவார்கள். நான் கேட்கிறேன், நீங்க ஹராத்துல கைய வச்சு, நீங்க சுத்தமான ஹராத்திலே கையை வைத்து வாகனத்தை எடுத்து விட்டு நீங்க கபருக்கு போறீங்க, பாவத்தை சுமந்து கொண்டு போகிறீர்கள். இது எதற்கென்று கேட்கிறேன். உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு வசதி தந்திருக்கிறானோ, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு காசு தந்திருக்கிறானோ, அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழுங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாலிபர்கள் எல்லாரும் பைக்ல ஓடுறாங்க. பைக்ல விலை எவ்வளோ? ஒரு 2.5 லட்சத்துக்கு சாதாரண ஒரு புதிய ஒரு பைக் ஒன்று வாங்கலாம். எல்லாரும் பைக் ஓலவில் எடுத்து முடிஞ்சதோட பைக்ல தான் வராங்க. எப்படி அப்போ உனக்கு காசு இல்ல? 65,000 கட்டினா பைக் கொடுக்குறாங்க, 70,000 பினான்ஸ் கம்பெனி கட்டினா பைக் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோர்கள் பினான்ஸுக்கு பைக்கை வாங்கி கொடுத்து அவர்களை கூட ஹராத்துல பழக்கிறாங்க. அவங்களுக்கு சிம்பிள், எவ்வளவு கூடாதுன்னு விளங்கப்படுத்தினாலும் அப்ப எப்படி மோளை பைக் வாங்குறது? அட 3 வருஷம் 4 வருஷம் நீ சம்பாதித்த சல்லியை சேர்த்து வை, அது ஒரு சீட்டோட போடு, அதை அக்கௌண்ட்ல போட்டு சேர்த்து வச்சு உனக்கு எப்ப காசு கிடைக்குதோ அப்ப வாங்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சல்லி உள்ள ஒருத்தரை பிடிச்சி கடனாக எடுத்து நீ பினான்ஸ் கம்பெனிக்கு கடனை கட்டுறத அவருக்கு கடனை கட்டி முடியப்பா. அழகான தீர்வுகள் எல்லாம் இருக்க பினான்ஸ்ல போய் பிள்ளைகளை பழக்கிறீங்களே. அதே மாதிரி பேங்க்ல ஹராமான முறையில் வட்டிக்கு லோன் எடுத்து வியாபாரத்தை டெவலப் பண்றீங்களே. ஜக்காத்துகளை சரியாக கணக்கு பார்க்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. யாருக்காக வாழ்கிறீர்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வார்த்தை, என்ன தெரியுமா? அழகான வார்த்தை சகோதரர்களே. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்ற வார்த்தை, இதை மனசுல ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுங்கள். அவர் சொல்கிறார், அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய 2 தோள் புஜங்களையும் பிடித்து சொன்னார்கள், இப்னு உமரே குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல், நீ இந்த உலகத்துல வந்து ஒரு வழிப்போக்கனமாய் வாழ்ந்துட்டு போயிரு என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். வகான இப்னு உமர் யகூல் இதா அம்சைத ஃபலா தம்ததிரி ஸபாஹ் வ இதா அஸ்பஹத ஃபலா தம்ததிரில் மஸா வஹுத் மின் சிஹ்ஹதிக லிமரதிக் வ மின் ஹயாதிக லிமௌதிக். என்ன உபதேசம் தெரியுமா? ஏ மனிதா, நீ மாலை நேரத்திலே இருந்தாய் என்றால் காலையை நீ எதிர்பார்க்காதே. நீ காலையிலே இருந்தால் என்றால் மாலை நேரத்திலே நீ இருப்பாய் என்பதை எதிர்பார்க்காத. உன் உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் உனக்கு நோய் வருவதற்கு முன்னாடி நீ எல்லா அமல்களையும் செய்து கொள். வ மின் ஹயாதிக லிமௌதிக், உன்னுடைய மௌத்து வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஹயாத்தை பயன்படுத்திக்கோன்னு இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர், ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு வயது முதிர்ந்தவர்கள், அதாவது எங்களுடைய மூத்தவர்கள் நின்று தொழ முடியாமல் சேர்கள்ல புட்டுவங்கள் உட்கார்ந்து தொழுகிறார்கள். அவர்களுடைய ஆர்வத்தை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஆனா ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொல்கிறார்கள், நின்று தொழுபவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி உட்கார்ந்து தொழக்கூடியவர்களுக்கு ஹாஃப் தான் கிடைக்கும். நின்று தொழுவதற்கு 100 என்று சொன்னா உட்கார்ந்து தொழுவதற்கு 50 தான் கிடைக்கும். இது தெளிவான ஹதீஸ். இப்ப யாரும் நினைச்சிட கூடாது, என்னடா நான் உட்கார்ந்து தொழுகிறேன், எனக்கு உடம்புல கஷ்டம் இருந்தும் தொழுகிறேன், அப்ப ஏன் எனக்கு ஹாஃப் கூலி? அது அப்படித்தான். அது ஏன் அப்படி தெரியுமா? உட வாலிபம் இருக்குது, நல்ல கட்ஸான ஒரு காலம் இருந்துச்சு, அப்ப நீங்க பயன்படுத்த வேண்டிய யூஸ் பண்ண வேண்டிய காலத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்க்ஸ் குறையத்தான் கிடைக்கும். அதனால சொல்கிறேன் சகோதரர்களே, அந்த நிலைமை எல்லாருக்கும் வரும். திடீரென மௌத்து வந்தா வேறு விஷயம். நம்ம பூரணமாக வயது அடிப்படையில் வாழ்வுமாக இருந்தால் 50 வயது 55 60 65 70 தாண்டி கொண்டு போகும். நின்று தொழ முடியாத நிலைமை வரும். இரவு நேர தொழுகையில் கலந்து கொள்ள முடியாத நிலைமை வரும். அதுக்கு முன்னாடி வாலிப பருவத்துல 30 வயசுல 35 வயசுல முடியுமானவர்களுக்கு மேக்சிமம் ட்ரை பண்ணி அமல்களை செஞ்சு கபருக்கு தயார்படுத்திடணும். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னொன்றை ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிக்கிற இடத்தை தாண்டி ஒரு ஜனாசா போகுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், முஸ்தரீஹுன் வ முஸ்தராஹும் மின்ஹு. 2 வார்த்தையை சொல்றாங்க, முஸ்தரீஹுன் முஸ்தராஹும் மின்ஹுன்னு சொல்றாங்க. கூடியிருந்த சஹாபாக்களுக்கு அது சப்ஜெக்ட் விளங்கல, ரசூலுல்லாஹ் என்னத்தை சொல்றாங்கன்னு விளங்கல. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மல் முஸ்தரீஹு வ மல் முஸ்தராஹு மின்ஹு,
முஸ்தரீஹுன் என்றால் என்ன, அல் முஸ்தராஹு மின்ஹு என்றால் என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அப்துல் முஃமின், ஜனாஸாவை பார்த்துட்டு தான் சொல்றாங்க, அல் அப்துல் முஃமின் யஸ்தரீஹு மின் நஸபி துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பயந்து வாழ்ந்த ஒரு முஃமினான மனிதன் மௌத்தானால் அவன் இந்த உலகத்தை விட்டு எப்படி போறான் தெரியுமா? உலகத்துடைய கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு இலா ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் அவன் போகிறான். நல்ல ஜனாஸா. முஸ்தராஹு மின்ஹு என்ன தெரியுமா? அவங்க யார் தெரியுமா? யஸ்தரீஹு மின் நஸப் வல் அப்துல் ஃபாஜிர் யஸ்தரீஹு மின்ஹு அல் இபாது வல் பிலாது வஷ்ஷஜர் வத்தவாப். அவன் யார் தெரியுமா? அவன் மௌத்தான்டா, இந்த உலகத்தை விட்டு அவன் போனதுக்கு பின்னாடி இந்த உலகத்தில் வாழுகின்ற ஏனைய மனிதர்களும் மிருகங்களும் மரங்களும் அவன் போனதனால ரெஸ்ட் எடுக்கிறது. அது கெட்ட ஜனாசா. அன்புக்குரிய சகோதரர்களே, சிம்பிளாக உங்களுக்கு சொல்றதாக இருந்தா இந்த உலகத்தில் மௌத்தாகக்கூடிய மக்களை 2 கூட்டமாக பிரிக்கலாம். அதில் ஒரு கூட்டம் குர்ஆனையும் ஹதீஸை நல்ல முறையில் பின்பற்றி அடுத்த மக்களுக்கு அநியாயம் செய்யாமல் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய கூட்டம். இரண்டாவது கூட்டம் பாவத்திலே மூழ்கி இருந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்து நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு மௌத்தாகிற கூட்டம். 2 கூட்டம் மௌத்தாகத்தான் போறாங்க, 2 பேரும் மௌத்தாகத்தான் போறாங்க. ஆனால் 2 கூட்டத்தில் வந்து சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான நல்ல மனிதர்கள் மௌத்தானா இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனுக்கு வாழ்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பாவ சூழ்நிலையிலிருந்து தப்பி வாழ்றது துனியாவில் ரொம்ப கஷ்டம். கஷ்டமான இந்த காலத்திலே பொறுமையோடு வாழ்ந்து விட்டு அவன் மௌத்தா போயிட்டா உலகத்துடைய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடை கொடுத்து விட்டு அவன் கபூரிலே நிம்மதியான வாழ்க்கைக்கு போகிறான். மோசமான அடியான் என்ன தெரியுமா? அவனுக்கு இந்த துனியாதான் சொர்க்கமாக இருக்கும். குடிக்கிறான், விபச்சாரம் செய்வான், களவெடுப்பான், துரோகம் செய்வான், அவனுக்கு வட்டி ஒண்ணுமே அவனுக்கு நத்திங். அப்ப அவன் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு ஊர்ல களவெடுப்பான், பெண்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவான், தொந்தரவு செய்வான். இப்ப அவன் மௌத்தான்னு வச்சுக்கோங்க, அவன் மௌத்தாவை கபருக்கு போனா அவனுக்கு நிம்மதி இல்ல, ஊரில் வாழுகின்ற ஏனைய மக்களுக்கு நிம்மதி, ஊரிலே அலைந்து திரிகின்ற ஏனைய மிருகங்களுக்கு நிம்மதி, ஊரில் இருக்கின்ற மரங்களுக்கு நிம்மதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சின்னொரு பெட்டி சொல்ல உங்களுக்கு சொல்லி தருகிறேன். பள்ளியிலே ஜனாஸா அறிவித்தல் சொல்லப்படுகிறது, மௌத்தா போனவருடைய பெயரை சொல்லி சொல்லப்படுகிறது. கேட்ட உடனே உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? சில ஆட்கள் ஜனாஸா நியூஸ் கேட்கிற நேரத்தில் எங்களுக்கு சொக்காயிரும். அவர் மௌத்தா, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுவோம், அவர் மௌத்தா, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணி நம்ம கவலைப்படுவோம். அவரெல்லாம் இந்த துனியாவில் வாழ வேண்டிய மனிதரப்பா, தர்கா நகருக்கு தேவையான ஆள், அவர் இந்த ஊர்ல வாழணும், இன்னும் 50 வருஷம் வாழ வேண்டிய ஆள், அவர் மரணிச்சிட்டார், அவரால் யாருக்கும் தொந்தரவு இல்லை, அவர் நல்ல மனுஷர், நல்ல ஹெல்ப் பண்றவர், நல்ல இபாதத்தாளி என்று நாங்களே பேசிக்கொள்றோம். இப்படி ஜனாசாக்கள் நம்ம காதல விழுது. இன்னும் சில பேர் ஜனாசா காதல விழுகிற நேரத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மௌத்தாயிட்டானா அப்ப அந்த பஜார் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் மௌத்தாயிட்டானா இனிமேல் வந்து இந்த ஊர்ல நடக்கிற அதாவது கலை ஒன்றும் இல்லாம போயிடும். அவன் மௌத்தாயிட்டானா எங்களோட குமரி பிள்ளைகளை பாதையில் பயப்படாம அனுப்பலாம், அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப நீங்க முடிவெடுங்க, நீங்கள் மௌத்தானால் உங்களுடைய ஜனாசா அறிவித்தல் பள்ளியிலே சொல்லப்படுகிற நேரத்திலே எல்லா மக்களும் உங்களை பத்தி எப்படி தெரியுமா கதைக்கணும்? நல்ல மனிதர் மௌத்தாயிட்டாரப்பா, இந்த ஊருக்கு தேவையானவர் மௌத்தாயிட்டார், இந்த கவலை உங்க ஜனாசாவை மீது மறக்கூடிய அடிப்படை நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் சகோதரர்களே. மாற்றமாக நீங்க மௌத்தா போனால் அல்ஹம்துலில்லாஹ் அவர் மௌத்தா போயிட்டார் நல்ல விஷயம் என்று சொல்லுகின்ற அளவுக்குரிய ஜனாசாவாக உங்களுடைய ஜனாசாக்களை நீங்கள் மாற்றி விடாதீர்கள் சகோதரர்களே. எனவே சொல்கிறேன், ஊருக்கு புகழுக்காக பெருமைக்காக மார்க்கத்தை பின்பற்றாமல் இபாதத்தாரி என்று காட்டிக் கொள்ளாமல் ஒரே ஒரு அல்லாஹ்வை மாத்திரம் பயந்து, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அதை எந்த இடத்தில் இருந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த நாட்டிலே எந்த அல்லாஹ் என்னை பார்க்கிறானோ அதே மாதிரி வியாபாரத்துக்காக நான் ஜப்பானுக்கு போனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், மடகஸ்காருக்கு போனாலும் அதே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், சைனாவுக்கு போனாலும் அதே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், பேங்காக் இந்தியா வியாபாரத்துக்கு எந்த நாட்டுக்கு இந்த ஊர் மக்கள் போகிறீர்களோ இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பார்க்கிற அதே அல்லாஹ் அந்த நாட்டிலையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நாட்டிலே விபச்சாரம் ஹராம், நாட்டுக்கு வெளியே விபச்சாரம் பரவல்ல, நாட்டிலே குடிக்கிறது ஹராம், நாட்டுக்கு வெளியே குடிக்கலாம், நாட்டுக்கு வட்டி கூடாது, அப்ப அந்த லெவலுக்கு வாழ்ந்துடாதீங்க, நாட்டு மக்களுக்கு பயந்து வாழாதீங்க.
ஊர் மக்களுக்கு பயந்து வாழாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டோம்டா, நான் எனி டைம் மௌத்தாக ரெடி, மௌத்து வந்தா நாம் போய் ஆகணும் என்ற சிந்தனையோடு நாங்க வாழ்ந்துட்டோம் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் மௌத்தாகக்கூடிய ஜனாசாக்கள்ல ஒரு நல்ல ஜனாசாவாக அந்த கபருக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்துடைய ஆசைகள் இன்பங்களை எல்லாம் அடியோடு தகர்க்கக்கூடிய இந்த மௌத்தை அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய அடிப்படையில் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மௌத்து என்பது நிச்சயமாக நாங்கள் அனைவரும் சந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பயணத்துக்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் எல்லா நேரத்திலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா இடங்களிலேயும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துனியாவிலே நாங்கள் கூடுதலாக ஒரு 70 வருடம் வேண்டுமென்றால் வாழலாம், அதில் 80 வாழக்கூடியவர்களும் இருக்கிறார். ஆனால் மெஜாரிட்டியை பார்த்தா 55க்கும் 60க்கும் அல்லது 60க்கும் 70க்கும் இடையில் எல்லாரும் அப்படியே அவுட் ஆகிட்டே போயிடுவாங்க, எல்லாரும் மௌத்தாயிரே போயிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு தெரியும் எங்களோட வாழ்க்கையில நிலைமை எப்படி நல்லா தெரியும். அப்ப அதுக்குரிய மாதிரி நம்ம வாழணும். பாவங்களை விட்டு தவிர்த்து அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாம நாங்களும் எங்களுடைய பாடும் அடுத்தவர்களுக்கு நம்மளால முடிஞ்சா உதவி செய்யறது, அப்படி இல்லாத சும்மா இருக்கிறது, இந்த நிலைமையில் நம்ம வாழணும். பள்ளியோடு அதிகமாக நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளியோடு அதிகமாக நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்கிற நேரத்தில் பாவத்திலிருந்து சிம்பிளாக நமக்கு தப்பக்கூடிய அதிகமான வழிகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மௌத் என்பது அதாவது சாதாரண ஒன்று அல்ல. ஒரு ஜனாசா ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து ரூஹ் கலற்றப்படுவது என்பதும் ஒரு வருத்தமான ஒரு செயல். சக்கராத்துடைய வருத்தம் என்பது எல்லாருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப நம்ம அல்லாஹ்விட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் சக்கராத்துடைய வருத்தத்தை லேசாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். அதே மாதிரி என்னுடைய மரணத்தை ஒரு நல்ல மரணமாக ஆக்கி விடு யா அல்லாஹ், ஒரு கஷ்டமான மரணமாக ஆக்கிவிடாது. இன்னைக்கு கேள்விப்படுறோமா இல்லையா சகோதரர்களே, அதாவது 4-5 வருடமாக சாப்பிட முடியாமல் குடிக்க முடியாமல் பெட்டிலே இருந்து கொண்டு மலம் ஜலம் எல்லாம் பட்ட போட்டு அதை எடுக்கின்ற அளவுக்கு வருத்தப்பட்டு கொண்டு கட்டிலே இருக்கிறார்கள் சகோதரர்களே. தொலை இயலாது, நோன்பு நோக்க இயலாது, குர்ஆன் ஓத இயலாது, யாரு முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க என்பது கூட விளப்பம் இல்லை, பேசக்கூட இயலாது, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய துஆ கேளுங்க, யா அல்லாஹ் இப்படியான நிலைமை எனக்கு தந்திராதே யா அல்லாஹ். அல்லாஹ்விட நமக்கு கெஞ்சி கேட்கலாம் சகோதரர்களே. அதே மாதிரி திடீர் விபத்துகள், நிறைய ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது, எல்லாம் அல்லாஹ்வுடைய கலா கதிர்படி நடக்கிறது. ஆனா நமக்கு அல்லாஹ்வுடைய துஆ கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவே இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்னுடைய மௌத்தை நீ என்னுடைய ரூஹை எடுத்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி கேளுங்க. ஏனென்றால் சகோதரனுக்கு பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வ ஹுவ முஃமின். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஈமான் அவன் உள்ளத்தில் இருக்காது, ஈமான் அவன்கிட்ட இருக்காது. வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வ ஹுவ முஃமின். ஒரு மனிதன் களவெடுக்கிற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது, ஒரு மனிதன் குடிக்கிற நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம பார்க்கிறோமா இல்லையா, சில இடங்களில் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ஆகி மரணமான வரலாறு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. குடித்துக் கொண்டு வருகிறான், வெளியில் ஆக்சிடென்ட் ஆகிறான், அப்படியே மௌத்தாகிறான், வரலாறு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், களவெடுக்க போகிறான், அவனை எல்லாரும் சேர்ந்து கொண்டு போடு விடுவார்கள். களவெடுத்த நிலையில் அவன் மரணிக்கிறான் என்றால் உள்ளத்தில் ஈமான் இல்லாத நேரத்தில் அவன் மரணிக்கிறான். அப்படியான மோசமான அந்த ஜனாசாக்களாக எங்களுடைய ஜனாசாக்களை அல்லாஹ் வைத்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அடுத்ததாக சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத இப்னு ஆதம இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதர் மௌத்தா போனால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் 3 விடயங்களை தவிர என்று சொன்னார்கள். ஒன்று, அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில் கொடுத்த சதகத்துன் ஜாரியா. இரண்டாவது, அவர் சாலிஹான குழந்தைகளை வளர்த்து விட்டு போனால் அந்த பிள்ளைகள் அவர்களுக்காக கேட்கிற துஆ. மூன்றாவது, பிரயோஜனமான அறிவு என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 விஷயமும் தான் நம்ம கபருக்கு போனா நம்மளோட டச்சாக இருக்க போகுது. வேற யாரு கத்தம் கொடுத்தாலும் எது செஞ்சாலும் எத்தனை குர்ஆன் ஓதி உங்களுக்கு ஹதியா பண்ணினாலும் அது வராது.
அது கன்ஃபார்ம் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிறோம். அதுக்கு மாற்றமாக 3 விஷயங்கள் நம்மோடு டச்சாக இருக்க போகிறது. இப்ப சகோதரர்களே, கத்தம் கொடுக்கறது பித்அத் என்றோம், கந்தூரி கொடுக்கறது பித்அத் என்றோம், மையத்தூட்ல ஹதரா வைக்கிறது பித்அத் என்கிறோம், மையத்தூட்ல 40,000 சலவாத்து சொல்றது பித்அத் என்கிறோம், மையத்தூட்ல வாரவங்க இப்படி எத்தனையோ விஷயத்தை பித்அத் என்று சொல்றோம். நாங்க நம்ம மௌத்தா போனா சுன்னாவில் இருக்கிற இந்த 3 விஷயத்தை நம்ம தயார்படுத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் இப்ப மௌத்தானாலும் ரைட், என்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சதக்கத்தும் ஜாரியாவும் செஞ்சு தான் வச்சிருக்கிறேன். நான் கஷ்டமானத்தோட படிக்க வச்சு தான் இருக்கிறேன். நான் நிரந்தரமான தர்மத்தை பெறுவதற்காக வேண்டி நான் ஒருத்தர் கிணறு ஒன்று கட்டி கொடுத்தா இருக்கிறேன், ஒரு டெப்லைன் ஒன்று எடுத்து கொடுத்தா இருக்கிறேன், கரண்ட் இல்லாத வீட்டுக்கு நான் கரண்ட் எடுத்து கொடுத்தா இருக்கிறேன், எளிமையான வாழ வசதி இல்லாத ஒருத்தருக்கு ஒரு தொழில் முயற்சியை நான் உருவாக்கி கொடுத்திருக்கிறேன், ஊடு இல்லாதவனுக்கு ஒரு சின்ன ரூமையாவது கட்டி கொடுத்திருக்கிறேன். மௌத்தா போன சதக்கத்தும் ஜாரியாப்பா, பள்ளியில நான் பங்கெடுத்திருக்கிறேன், எனக்கு கபருக்கு வரும் அப்படின்னு யாருக்கு தைரியமாக சொல்லலாம்? அன்புக்குரிய சகோதரர், செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் ஞாபகப்படுத்துகிறேன் தெரியுமா, வசதி இருந்தும் இப்படியான சதக்கத்தும் ஜாரியாக்களை செய்யாமல் யாரெல்லாம் இன்னும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அல்லாஹ்வுக்காக அதை மௌத்துக்கு முன்னாடி செஞ்சிருங்க சகோதரர்களே. 2வது விஷயம், கபரோடு உங்களுக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய அடுத்த விஷயம், சாலிஹான குழந்தைகள். நீங்கள் வளர்க்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை நல்ல குழந்தைகளாக வளர்த்தால் மாத்திரம்தான் உங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி துவா கேட்பார்கள். இல்லண்டா உங்களுக்கு ஏசித்தான் ரோட்ல தெரிவார்கள். அதே நேரத்தில் மௌத்துக்கு முன்னாடி உங்கள் இருக்கிற சொத்துக்களை சகோதரர்களை ஒன்றோ பிரித்து கொடுத்து விடுங்கள், அல்லது அழகான முறையில் வசியத் செய்து விடுங்கள். நான் மௌத்தானத்துக்கு பின்னால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் எந்த முறையில் என்னுடைய சொத்துக்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் ஒரு மௌலவியின் உதவியோடு தான் என்னுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும். இது நிச்சயமாக நடக்கணும் என்று நீங்கள் சொல்லிவிட்டு போங்க. ஏன் தெரியுமா சகோதரர்களே, சில நேரம் உம்மா மௌத்து வாப்பா மௌத்து, சில பிள்ளைகள் பாதையில் அலைகிறார்கள், வீடு இல்லை, தொழில் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவரை சந்திச்ச ஒரு நிலைமை விசாரிக்கிற இடத்துல முதலாக நாங்கள் எத்தனையோ விஷயங்களை சந்திச்சிருக்கிறோம். முதலாவது ஏசுறது யாருக்கு தெரியுமா? எங்களோட உம்மா எப்படி அப்பா கபர்ல போய் நிம்மதி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு பேசக்கூடிய சகோதரர் இருக்கிறார்கள். எங்கட வாப்பா எனக்கு எந்த தொழிலையும் காட்டி தராமல் இருக்கிற அவ்வளவு ஊட்டையும் 2ஆக பிரிச்சு மூத்த தாத்தாவுக்கு ஒரு உண்டு, 2வது தாத்தாவுக்கு அடுத்தது உண்டு, ஊடு முழுக்க கொடுத்துட்டார். காணிய மூத்த நாள் சம்பாதிக்கிறார் அவருக்கு கொடுத்துட்டார். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு உம்மாக்கும் பாப்பா மௌத்தாய் 10-15 வருஷம் போனாலும் தன்னுடைய தாயையும் தந்தையும் திட்டக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு பூமிக்கு மேலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே மோசமான நிலை என்னுடைய பிள்ளை எனக்கு ஏசக்கூடாது. இப்படி எல்லாரும் நினைங்க, என் பிள்ளைகள் எனக்கு ஏசக்கூடாது, அவங்களோட துவா மட்டும்தான் எனக்கு வர வேண்டும். எனவே பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து விடுங்கள். அடுத்த பிரயோஜனமான அறிவு, உங்களுக்கு எது தெரியுமோ அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்காமல் அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து காட்டி விடுங்கள். நீங்கள் ஒரு ஆலிமாக இருக்கிறீர்களா, அதை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அது நீங்க ஒரு பிசினஸ்ல நல்ல முறையில் ஹலாலான முறையில் அதை செய்து கொண்டிருக்கிறீங்களா, அடுத்தவனுக்கு அதை காட்டி கொடுங்க. நீங்க மௌத்தா போனதுக்கு போறோம் உங்களோட நீங்க காட்டி கொடுக்க பற்றி அவன் முன்னேறாங்கண்டா அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனி டைம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்க போனாலும் எந்த நேரத்திலையும் நான் மௌத்துக்கு தயார். நான் கடன் இல்லை யாருக்கும், கடன் இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு சொத்து இருக்கிறது அல்லது நான் வசியத் செய்திருக்கிறேன். யாருக்கும் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் நான் செஞ்ச துரோகங்களுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு, எடுத்த சொத்துக்களை திருப்பி கொடுத்தாச்சு, அடுத்தவன காணியை நான் மோசமாக எடுத்தனா அதையும் கூட நான் திருப்பி கொடுத்தாச்சு, எல்லாத்துக்கும் தௌபா செஞ்சாச்சு. நான் இப்பொழுது கூட மௌத்தாக நான் தயார் என்ற நிலையில் இன்ஷா அல்லாஹ் நானும் தான் நீங்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ்க்கு தயாராக வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி புத்தள நகரிலே ஒரு மௌலவி மிம்பரிலே பயான் பண்ணுகிறார். மிம்பரிலே பயான் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் சகோதரர்களை திடீரென ஒரு 15 நிமிஷம் பேசுறார். பேச்சிலே நிறைய குழப்பங்கள், அதெல்லாம் முடிஞ்சு அப்படியே உட்கார்றாரு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போன ஆள் பள்ளி உள்ளுக்கே மூச்சு. சகோதரர்கள் மிம்பர்ல பயான் பண்ணி கொண்டிருக்கிறார். 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறார். அவருடைய பேச்சு ரெக்கார்டாக இருக்கிறது, பேச்செல்லாம் தடுமாற்றமாக இருக்கிறது. சகோதரர்களே, அந்த நேரத்தில் அவர் மௌத்தாகிறார். இவர் ஒரு அழகான மையத்தின்னு பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். எனவே சகோதரர்களே, அப்ப இப்படி மௌத்துடைய நிலைமை என்பது யாருக்கும் சொல்ல இல்லை. இப்ப பேசிட்டு போவார், அடுத்த நிமிஷம் ஆள் மௌத்து. இஷாவுக்கு பள்ளிக்கு போறார், சொபாவுக்கு வளமையா வாழ்ற ஆளை காணல, ரூம்ல இருந்து ஆள் வெளியே வரவும் தட்டி பார்த்த ஆள் உள்ளுக்கு ராவ் எத்தனை மணியை மௌத்தா இருப்பார். எனவே சகோதரர்களே, மௌத்து என்பது யாருக்கும் தப்ப முடியாத ஒரு விஷயம் என்பதனால் அதற்கு நாங்கள் தயாராகக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் நம்முடைய ரூஹை பிரியக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதல் குர்ஆனு யுவஹிதுனா லிதரீகில் கைரி யுவஜ்ஜிஹுனா அல்லாஹு தஆலா அன்ஸலஹு வரசூலுல்லாஹி معلمنا ورسول الله معلمنا